இங்க பார், இன்னைக்கு இந்த ஊர்ல நடந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. இப்ப மட்டும் நீ சத்தியம் பண்ணல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சிடும். ஏன்டா ஏன்டா இப்படிலாம் பேசுற? அப்ப சத்தியம் பண்ணு. வா போலாம். எனக்கு மனசு சரியில்லை மாப்பிள, நீ போ, நான் வரேன். நான் தான் சத்தியம் பண்ணிட்டேன்ல, அப்புறமா ஏன் இப்படி பாக்குற? நீ போ, நான் வரேன். சரி, சீக்கிரம் வா. அழகு, இன்னைக்கு நம்ம வீடு விட போய் பிரச்சனை பண்ணோம்ல, அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். அப்படியா? எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ராசாத்தி தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறா. நீ வேணா பாரு. ஆனா பிரபண்ணனையும் சசியையும் இன்னும் காணுமே. ஏமா, உன்னை ஜெயிக்க வச்சு பார்க்கணும்னு அவங்க 2 பேரும் ஒரு முடிவுல தான் இருக்காங்க. ஆமா, சென்னைக்கு போன சத்யா இன்னும் வரலையே. இப்ப அவங்க பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. நீ போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. சரி மாமா. மச்சான், இன்னும் தீவிரமா பிரச்சாரம் பண்ணி ஆகணும். ஆயுசு 100. சத்யாதான். பாத்துமா மாப்ள, போன் தவறுது. எனக்கு என்னமா மனசுக்கு அபசகுணமா படுது மாப்ள. அப்படிலாம் என்ன நினைக்கிறீங்க? நல்லதே நினைப்போம். சத்யா, சத்யா, பாட்டி எப்படி இருக்காங்க? டாக்டர் செக் பண்ணிட்டு பெருசா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லேசான நெஞ்சு வலிதான், மாத்திரை குடுத்துக்கிறாங்க. ராசாத்தி, என்னால இங்க இருவே முடியல ராசாத்தி. நான் கிளம்பிட்டேன், வந்துற சீக்கிரம். நீ இல்லாம வீடே வெறிச்சோடி போயிடுச்சு. பிரபண்ண முகத்துல கூட சிரிப்பே இல்ல. ஆமா, அமுல் பேபிக்கு போன் பண்ண எடுக்கல. உங்க கூட இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு தனித்தனியா பிரச்சாரத்துக்கு போனோம். ஓ, அண்ணன் இன்னும் வரல. வந்தது உனக்கு கால் பண்ண சொல்றேன். இல்ல, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. அமுல் பேபி ஆண்ட பேசணும் போலவே இருக்குது. அதான்
ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் எடுக்கவே இல்ல. அதான் என்னமோ ஏதோன்னு கொஞ்சம் பயமாயிடுச்சு. சரி, நீ வந்தோடனே எனக்கு கால் பண்ண சொல்லு. சரி சத்யா, சீக்கிரம் வந்துரு. ம். என்னவா? சத்யாவோட பாட்டி நல்லா இருக்காங்களாம். ஆ, சத்யாக்கு ஏதோ மனசே சரியில்லையா. பிரபண்ணன் கிட்ட பேசணும்னு கால் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் எடுக்கலையா. அதான் கவலையா பேசினா. எனக்கு எப்படி தோணுச்சோ அதே மாதிரி தான் சத்யாவுக்கும் தோணி இருக்கு போல. பிரபு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லலாமா? அம்மா ராசாத்தி, நான் வேணா பிரபுவும் சசியும் 2 பேரும் போயிருக்கிற இடத்துக்கு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடவா? வாங்க சார். வாங்க மச்சான். எல்லாரும் முன்னாடி வந்துட்டீங்களா? சரி. அண்ணே, என்னம்மா? சத்யா உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. நானும் பண்ணேன். நீங்க ஏன் எடுக்கல? ஓ, ஆமா, நான் கவனிக்கல. ஆ, அது ஒண்ணும் இல்ல, கேம்பெயின் பண்ணும்போது டிஸ்டர்பா இருக்கும்னு சைலண்ட்ல போட்டிருந்தேன். கால் வந்தது தெரியல. சரி, ரோடி போய் பேசினாங்களே, இப்ப பாட்டிக்கு எப்படி இருக்கான்? சாதாரண நெஞ்சு வலின்னு தான் சொன்னா. இப்ப பரவாயில்லையா. ஓகே. இங்க வர கிளம்பிட்டேன்னு கூட சொன்னா. ஓ, உங்ககிட்ட பேசலன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? அண்ணா, உடனே கால் பண்ணி பேசுங்க. ஆ, ஓகே, நான் பே பண்ணிடுறேம்மா. ம். அண்ணா, என்னம்மா? சசியும் நீங்களும் ஒன்னா தானே போனீங்க. அவரு எங்க? அதவன் இன்னும் 2-3 தெருவு போய் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு சொல்லிட்டு போனாமா. அப்புறம் ராசாத்தி, உன் பேர் சொல்லி ஓட்டு கேட்டதும் ஜனங்க அப்படியே உற்சாகமாயிடுறாங்க. சும்மாவே விட மாட்டேங்கிறாங்க. டீ, காஃபி, ஜூஸ்ன்னு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. அவன் தலைகால் புரியாம ஆடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. பிரபு, போன இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லையே? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அம்மா, ஏன் இப்படி கேக்குறீங்க? என்னவோ பிரபு சார், எனக்கு கூட உங்க முகம் ஏதோ ஒரு மாதிரி வாட்டமா இருக்க மாதிரி தான் தோணுது. அழகு, அது ஒண்ணும் இல்ல, ஏசி ரூம்ல இருந்து பழகிட்டனால திடீர்னு வெயில போய் சுத்தினதும் ஒரு மாதிரி டயர்டா அப்படி உங்களுக்கு எல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறேன். அது ரெஃப்ரெஷ் ஆயிட்டா சரியாயிடும். ஆமா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்.
ஹலோ ரவுடி பேபி. அமுல் பேபி வரட்டும் வரட்டும். பொன்னி, என்ன பொன்னி காய்கறி வாங்கிட்டு போறியா? கொஞ்சமா இருக்கு. விருந்தாளிங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா? எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. ராசாத்தி ஜெயிக்க வைக்காம அவங்க போக மாட்டாங்க. ஐயோ பொன்னி, உனக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. நீ வீட்டுக்கு போய் பாரு, அந்த சென்னை கும்பல் அங்க இருக்காது. ஏன்? ஏன்னா என் சம்பந்தி கிட்ட அந்த மெட்ராஸ்காரன் வாங்கின அறையும், என் பொண்ணு கிட்ட அந்த குள்ளமா பங்களா நாய் மாதிரி பொசு பொசுன்னு மூடி வச்சிருப்பானே, அவன் வாங்கின அறையும் அப்படி. என்ன சொல்றீங்க? ஐயோ, அடுத்த தெருவுல பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. களைப்பு போறதுக்காக கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல உன்னை பார்த்ததுனால உன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். இப்போ முழு கதையையும் கேட்கறதுக்கு நீ தயாரா இருந்தாலும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அதனால நீ இப்ப என்ன பண்ற, உன் வீட்டுக்கு போய் மிச்சம் மீதி இருக்கிறவங்க கிட்ட முழு கதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. வரட்டா? சத்யா இருந்தப்போ கலகலப்பா இருந்துச்சு. அதான் எப்படி இன்னைக்குள்ள வந்துருவாங்கல்ல. ம். அம்மா, அண்ணனுக்கு டீ கொடுத்தாச்சா? தம்பி வேண்டான்னு சொல்லிட்டாருமா. எடுத்துக்கோப்பா. இந்தாம்மா. ஏமா ராசாத்தி, தம்பி முகத்துல காலையில இருந்த கலகலப்பே இல்லையே. அது ஒண்ணும் இல்லம்மா, சத்யா திடீர்னு ஊருக்கு போனதும் தனிமையா ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவங்க சேர்ந்து இருக்கணும்னு நம்ம ஏற்பாடு பண்ணா விலகி போறது, விலகி போனா இந்த இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆம்பளைங்க குணமே அதுதானே. கெஞ்சினா மிஞ்சிருது, மிஞ்சினா கெஞ்சிருது. பிரபண்ணா மட்டும் எப்படி இருப்பாரு? அம்மா ராசாத்தி, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல தாயி. மாமா, எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லு. நமக்கு சொந்தமா தோப்பு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க ஒரு நைட்டு தனியா தங்க சொல்லி ஏன் அண்ணனையும் சத்யாவையும் அனுப்பி வைக்க கூடாது? சூப்பர் ஐடியா. தாஜ்மஹாலை பாக்குறதுக்கு இவ ரெண்டு பேரும் ஆக்ராக்கு தான் போகணுமா என்ன? கெஸ்ட் ஹவுஸையே தாஜ்மஹாலா மாத்திடுவோம். இந்த ஐடியா கூட நல்லா தானே இருக்கு. ஆனா அங்க நாமெல்லாம் போய் தங்கி ரொம்ப நாள் ஆச்சே. இப்போ அந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியல. ராசாத்தி, இப்ப எனக்கு இங்க என்ன வேலை? நான் நேரா இப்ப பாரியப்பாவை பார்த்து மில்லுல சாவிய வாங்கிட்டு அந்த வீட்டை பக்காவா ரெடி பண்ணி வச்சிடுறேன். சூப்பர்னு. எப்படியும் சத்யா ஈவினிங்குள்ள வந்துருவா. வீடு ரெடி ஆயிட்டா இன்னைக்கு நைட்டே அவங்கள அனுப்பி வச்சிடலாம். அப்ப சரி மாப்பிள, நீ பாரியப்பாக்கு போன போட்டு சாவி எடுத்து வைக்க சொல்லு. நான் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரிடா. சரி, நான் அப்ப கிளம்புறேன். வரமா? இந்தா.
ஃபோன் காலா? இல்ல ஒரு நிமிஷம், நான் திருப்பி கூப்பிடுறேன். பாய். என்னாச்சு அண்ணி? அந்த பொம்பளை மரகத உங்களை அடிச்சாலாமே. அண்ணி, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்படி சத்தம் போட்டு சொல்றீங்க. அப்ப இன்னும் ராசாதிக்கு தெரியாதா? ஐயோ அண்ணி, மெதுவா பேசுங்க. ராசாதி, இருங்க, இருங்க. ராசாதி. அண்ணி அண்ணி அண்ணி, வேணாம் அண்ணி. அவங்க தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் அண்ணி. அதுக்காக எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி நீங்க, அவங்க எப்படி உங்களை கை நீட்டலாம்? அண்ணி, அது முடிஞ்சு போன விஷயம் அண்ணி. மறந்துடலாமே. என்னால உங்க குடும்பத்துல எந்த குழப்பமும் வேணாம். ப்ளீஸ் அண்ணி. என்ன மச்சான்? அண்ணி, அண்ணன் எதுக்கு கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட கெஞ்சுறாரு? அது அதுவாமா? அது வேற ஒண்ணும் இல்ல. நான் போன தடவை வந்தப்போ இவங்க பால் கொல்கட்டை பண்ணி கொடுத்தாங்களே, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அத இப்பவும் செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இல்ல நீ பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்கன்னு உரிமையா கேட்கலாம்ல, எதுக்கு கெஞ்சணும்? டேய், பட்ட பகல்ல தண்ணி அடிச்சிட்டு வந்து மோதிரியே, உனக்கு அறிவில்ல? அப்ப மிட் நைட்ல வந்து தண்ணி அடிச்சு போதுனா பரவாயில்லையா? நானு என் நண்பன் பிரபுவ ஒரு பொம்பளை கை நீட்டி அடிச்சான்னு கொதிச்சு போயிருக்கேன். என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண அவனை கொன்றுவா. உன்ன போடா. கொன்றுவா நீ? சொல்றா, அவ்வளவு பெரிய ஆளா நீ? எங்க கொல்லு பாக்கலாம். டேய், இப்ப எதுக்குடா சைக்கிள் மேல எந்திரிச்சு நின்னு பேசுற? உட்கார்ந்து பேசுறா. சைக்கிள் மேல நிக்கிறேனா? டேய், சைக்கிள் மேல எந்திரிச்சு நின்னு பேசல, சாதாரணமா தான் பேசுறேன். என்னது சாதாரணமா பேசுறியா? ஆமா. அச்சோ. டேய், எப்படா இவ்ளோ பெருசா வளர்ந்த? இந்த பாருடா, ஊருக்குள்ள எல்லாரும் என்ன குளுபுதுன்னு கூப்பிடுறாங்கடா. ஏதாவது டிப்ஸ் குட்டனா நானும் உன்ன மாதிரி வளர்ந்துருவல்ல. சொல்றேன். டேய், சொல்றா. டேய். சரிங்க சார். சாரிங்க, நீங்க போங்க. இப்போ மாப்பிள்ள, அவன் பெருசா வளர்ந்துருக்கான் எப்படின்னு கேட்டு உள்ள போ. ஐயோ, உளறிட்டோமா? மாப்பிள்ள, நான் வேணும்னு பண்ணலடா. சாரிடா. அண்ணனை யார் அடிச்சது? எந்த பொம்பளை அடிச்சா? சொல்லு சசி, சொல்லு. என்னது? பிரபுவ அடிச்சாங்களா? யார் அடிச்சா? எப்ப அடிச்சா? இப்ப உண்மையை சொல்லல, அப்படியே உன்னை அடிச்சு தொங்க விட்டுருவேன். யார் அடிச்சது? சொல்லு. சொல்லு. நான் சொல்றேன். அண்ணி, உங்க பெரியம்மா தான். பெரியம்மாவா? பெரியம்மா எதுக்கு பிரபு அடிச்சாங்க? பெரியத்தை எதுக்கு உங்களை அடிச்சாங்க?
அண்ணா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ராசாத்தி. அதனாலதான் உங்க முகமே சரியில்லையா? சத்யா போன் பண்ணாலும் நீங்க எடுக்கல. அண்ணா அது எங்களுக்கு பெரிய விஷயம்தான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சசி, நீ அதை சொல்லுடா. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். இதான் நடந்துச்சு. என்ன ஏதுன்னு விசாரிக்காம பெரியத்தை எப்படி உங்க மேல கைய வைக்கலாம்? நடந்ததை விசாரிச்சு கண்மணியை தானே 4 சாத்து சாத்தி இருக்கணும். இதை என்னால ஏத்துக்கவே முடியலண்ணே. மாமா, பெரியத்த கிட்ட நியாயம் கேட்டே ஆகணும். இப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்தேன். ஏங்க, உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணவா நான் இங்க வந்திருக்கேன். ஏற்கனவே உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னால இன்னும் பெருசாக வேணாம். அப்படி மட்டும் ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்க. ப்ளீஸ், நம்மளுக்கு எலெக்ஷன் வேலை நிறைய இருக்கு. நம்ம அதை பார்ப்போம். இதை மறந்துடலாம். இல்ல மச்சான், எங்க பிரச்சனைகளை விட நீங்க எங்களுக்கு முக்கியம். எப்படி பெரியமா உங்க மேல கை நீட்டுவாங்க? அதையெல்லாம் எங்களால தாங்கிக்கவே முடியாது. ரசதி, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். அண்ணா வந்து கார் எடுங்க. வேணா ராசாத்தி. நீங்க எனக்கு அண்ணா, நான் உங்க தங்கச்சி. இந்த உறவு என்னைக்குமே நீடிக்கணுமா வேண்டாமா? அப்ப வந்து கார் எடுங்க, வாங்க. வேணா ராசாத்தி, நில்லு. சொன்ன கேளுமா. ராசாத்தி நில்லுமா. அண்ணா வண்டி எடுங்க. வேணான்னு சொல்றேன்ல. அண்ணா ஏறுங்க. கண்மணி, என்னைக்குதான் எனக்கு நம்பிக்கையே வந்தது கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன்னு. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்ட கண்மணி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் உன்னை முழுசா நம்புறேன். தேங்க்ஸ் அத்தை. வாங்க. என்னமங்க, என்னமோ ராசாத்தி தான் ஜெயிப்பான்னு பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து நீங்க பாத்துருக்கணும். எனக்காக கூடின கூட்டத்தை பார்த்து அப்படியே மலைச்சு போயிருப்பீங்க. ராசாத்தி, வேணா ராசாத்தி. சொன்னா கேளு. இது பிரச்சனைக்க வேணாம். அவங்க உங்க அத்தை. அண்ணா இங்க பேசாம வாங்க. இத பாரு, நான் வரல. இதெல்லாம் வேணான்னு சொல்றேன்ல. வா போலாம். அண்ணா இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுண்ணே. ராசத், பெரியத்த 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 வெளியில வாங்க. ராசாத்தி, என்ன ராசாத்தி, என்னாச்சு? உன்னை பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. பெரியத்தைய வர சொல்லுங்க அத்தை.
என்னடி என்ன வேணும் உனக்கு? எதுக்கு வெளியில நின்னு என்ன ஏலம் போட்டுட்டு இருக்க? எதுக்கு அண்ணாவை அடிச்சீங்க? பதில் சொல்லுங்க அத்தை, எதுக்கு அண்ணாவை அடிச்சீங்க? ஏய், என்னடி ஓவரா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க? ஏன் அடி வாங்கின அவன் சொல்லலையா உனக்கு எதுக்கு அடிச்சேன்னு? ஏன் மருமகளை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறான். அத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதான் அடிச்சேன். உங்க மருமகளை தேடி வந்து அண்ணா எதுக்கு கை நீட்டணும்? அவ தப்பு பண்ணதுனால அண்ணா அவளை கேட்க வந்தாரு. பெரியவங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்ன எதுன்னு விசாரிச்சிருக்கணும்ல. அவன் கண்மணிய ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தினா. அதே மாதிரி அவன் கண்மணி அப்படி கேட்டது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் அடிச்சேன். அக்கா, என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ராசாத்தி சொன்ன மாதிரி என்ன எதுன்னு விசாரிச்சு நியாயமா தானே நீங்க நடந்திருக்கணும். எல்லா நியாய தர்மமும் எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்காக பெரிய இவ மாதிரி வந்து என்ன கேள்வி கேக்குறா? இவளையே நான் மதிக்கிறது கிடையாது. அத்தை, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அடிங்க, அவமானப்படுத்துங்க, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா ஏன் அண்ணாவை அடிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னடி உரிமை கிரிமன் ஏதோ பேசிட்டு இருக்க? அடிக்கிறதுக்கு என்னடி உரிமை வேண்டி கிடக்கு? எனக்கு பிடிக்காதது அவன் செஞ்சா நான் அடிச்சேன். இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அடிச்சதுக்கு அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகணும். என்னது? நான் இவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னடி பேசிட்டு இருக்க நீ? அது ஒரு காலத்திலயும் நடக்காது. நடக்கணும். ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? என் பெரியத்த கிட்ட தான் நான் பேசுறேன். இதோட விளைவு என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையே எதனால போனாலும் பரவாயில்ல, என்னால என் அண்ணனை விட்டு கொடுக்க முடியாது. ராசாத்தி வேணாம், சொன்ன கேளு. என்னால உனக்கு பிரச்சனை வேணாமா? நீங்க சும்மா இருங்கண்ணே. இவங்க பண்ணது பெரிய தப்பு. அதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏய், மன்னிப்பு கேட்கலன்னா என்னடி பண்ணுவ? நீங்க மன்னிப்பு கேட்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ இங்கே கிடந்து சாவு, எனக்கு என்ன? அக்கா, என்ன அவ சொல்ற மாதிரி இவன் கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? என் வயசு என்ன, அவன் வயசு என்ன? நான் இவன் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. உங்க மேல தப்பு இருக்குன்றப்போ நீங்க வயசு வித்தியாசம் பார்க்காம மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தோணல, அதனால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா கேக்குற வரைக்கும் நான் இங்கேயே தர்ணா பண்ணுவேன். அது எத்தனை நாளானாலும் சரி. நீங்க மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயோ, என்ன இவ்ளோ கூட்டம் கூடுது? ஒவ்வொருத்தனும் போய் 10 பேர்கிட்ட சொல்லுவானே. தேர்தல் சமயத்துல இது நல்லதே இல்ல. அத்தை, இந்த பிரச்சனைய ராசாத்தி அரசியல் ஆக்குறா. இன்னைக்கு உங்களுக்கு இமேஜ் கூடவும் எங்க தோத்துடுவோமோன்னு பயம் வந்துருச்சு அவளுக்கு. அதான் இந்த பிரச்சனைய அவளுக்கு சாதகமா மாத்திக்க பாக்குறா. அங்க பாருங்க, பாதி கூட்டம் அவ பக்கம் தான் நிக்குது. காரணம் இல்லாம நீ எதுவுமே பண்ண மாட்டியா ராசாத்தி? உன் பக்கம் நிச்சயமா நியாயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீ எது பண்ணாலும் உனக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ராசாத்தி அக்கா,
நீங்க இங்க உட்கார்ந்தீங்கன்னா நாங்களும் உங்க கூட உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். கூட்டம் சீக்கிரம் அத்தை. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? பேசாம அந்த மெட்ராஸ்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. என்னடி சொல்ற? நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் செத்தாலும் அது நடக்காது. அத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை, இப்ப வேற வழியே இல்ல. அவன் அடிச்சதுக்காக தானே நீங்க அவன் அடிச்சீங்க. இப்போ நானே அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அத்தை. அரசியல்ல சில நேரத்துல இறங்கி போறதுல தப்பே இல்ல. அதுங்கிறது பாயறதுக்கு தானே நினைச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாம் சேர்த்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அவளை வச்சு செய்வோம். இப்ப யோசிக்காம மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்க இப்ப மன்னிப்பு கேட்டாதான் இன்னைக்கு கிடைச்ச இமேஜ் அப்படியே இருக்கும். அத்தை ப்ளீஸ் அத்தை. என்ன மன்னிச்சிடு. நீ பண்றதுக்கெல்லாம் சீக்கிரமே அனுபவிப்படி. நான் வரேன் அத்தை. வாங்க நான் போலாம். என்னென்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வாங்க போலாம். உட்காருமா. என்னன்னா அப்படி பாக்குறீங்க? உள்ள வாங்க. மாமா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாங்க. நீ செஞ்சது சரிதான். என்ன பேசுறீங்க? ஏதோ பெரியவங்க கோவத்துல என்ன அடிச்சிட்டாங்க. அதுக்காக அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா என்ன? இதுக்கான விளைவுகள் நான் முன்னையே சொன்னேன். நான் இதுக்காக இங்க வந்தேன். இங்க பாருங்க, ராசாத்தி அவ நல்ல எண்ணத்தை பல தடவை காமிச்சிருக்கா. ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது புரியல. இன்னைக்கு இந்த விஷயத்தால ராசாத்தி பெரியமாவுக்கு தன்னோட இன்னொரு முகத்தை காமிச்சிருக்கா. இது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா பெரியமாவை யோசிக்க வைக்கும். நாம செஞ்சதுதான் தப்பு, ராசாத்தி செஞ்சது தப்பே இல்லை அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு புரியும். பாருங்க, அதனால இதுக்காக நீங்களாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க மச்சான். ராசாத்தி மட்டும் இதை செய்யலன்னு வைக்கல,
இது காலத்துக்கும் எங்க மனசா இருக்கும். அது இப்ப இல்ல. எனக்கும் இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அண்ணி, எனக்கு கூட பிறந்த அக்கான்னு ஒருத்தி இருக்கா. இந்த மாதிரி எனக்கு ஒரு அவமானம் நடந்திருந்தா ராசாத்தி மாதிரி எனக்காக துடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என் அக்கா என்கிட்ட பாசமா பேசினதே கிடையாது. தம்பிக்கிட்ட எவ்வளவு ஆதாயம் கிடைக்கும் தான் பாப்பா. என்னோட சந்தோஷத்தை பத்தி அவ கவலைப்பட்டதே இல்லை. ஆனா ராசாத்தி, இந்த பந்தத்தை என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. இந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியான்னு தெரியல. எனக்கு அடிபட்டா வழியில் இன்னொருத்தவங்களை எப்படி துடிக்க முடியும்? எனக்கு ஒண்ணுனா ராசத்தையும் எப்படி துடிக்கணும்? தான் உயிரா மதிக்கிற மாமியார எதுக்கு எனக்காக எதிர்க்கணும்? இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு வேண்டுதல் ஒண்ணு இருந்தா அது ஒன்னே ஒண்ணுதான். வாழ்க்கையில எதா இருந்தாலும் இந்த மாதிரியான உறவுகளை இழக்கக்கூடாது. உங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட். எனக்கு தங்கச்சியா ராசாத்தி கிடைச்சது போல, உங்க எல்லா உறவும் எனக்கு கிடைச்சது போல, என் சத்யா எனக்கு ஒய்ஃபா கிடைச்சது ஒரு கிஃப்ட் தான். நல்ல வேலை சத்யா இங்க இல்ல. எப்படி உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சனும், இதே மாதிரிதான் சத்யாவும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அத்தனை பேர் முன்னாடி என்ன ஒருத்தவங்க அடைஞ்சத அவங்களால ஏத்துக்க முடியாது. மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒண்ணுனா அது அவங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்படி ஒரு விஷயம் இங்க நடந்தது அவங்க தெரிய வேணும்.